வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஃபார் டுமாரோ. நாளைக்கான திறன்களோடாக இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தூக்கத்தை பிடிக்காதவங்க யார் இருக்கிறா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தூங்குறது தான். சாதாரண மனிதர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில 4% தூங்குறதுக்காகவே யூஸ் பண்றாங்க. அதாவது 100 வருட வாழ்க்கையில 25 வருடங்களை தூக்கத்திற்காகவே செலவழிக்கிறாங்க. நல்ல ஒரு தூக்கம் என்றது எங்களுடைய மூளைக்கு மட்டும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கைக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே நாங்க போதிய அளவு தூங்கலன்னு சொன்னா கடுமையான நோய்கள் காத்திருக்குன்னு கூட சொல்லலாம். எமது முன்னோர்கள் நாளொன்றுக்கு 10 மணித்தியாலயங்கள் தூங்கியிருக்கிறாங்க. எந்த நேரத்துல தூங்கணும், எந்த நிலையில தூங்கணும், நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யலான்னு உங்களுக்குள்ள இந்த கேள்விகள் வரலாம். உங்களுடைய இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடைய அமைகிறது தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலான ஸ்கில்ஸ் ஃபார் டுமாரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் டச் பண்ணிட்டு வாங்க வீடியோவை பார்க்கலாம். இதுல முதல் கேள்வி, எதற்காக நாங்க தூங்கணும்? 1945 ரஷ்யன் கைதிகளை வைத்து அங்கிருக்கின்ற விஞ்ஞானிகள் சோதனை ஒன்றை செய்திருக்கிறாங்க. இந்த சோதனை தான் ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் என்று வெளிவந்தது. அதாவது அங்கிருக்கின்ற மருத்துவர்கள் சில கைதிகளை கூப்பிட்டு அவங்க 30 நாளைக்கு தூங்காம இருக்கிறதுக்கான மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய முடிவாக அந்த கைதிகளை பார்த்து மருத்துவர்களே அதிர்ந்து போனார்களாம். ஏனென்றா 30வது நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே கைதிகள் எல்லாருமே மோசமான நிலைக்கு வந்திருந்தாங்களாம். எங்களுடைய உடம்ப நாங்க ஒரு இயந்திரமா பாக்குறோம்டா, அதற்கான ஓய்வு நேரம் தான் இந்த தூக்கம். தூங்கும் போது எங்களுடைய உடல்ல இருக்கின்ற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த நாளைக்கு நாங்க ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுடைய உடலையும் தயார் செய்து எங்களுடைய மூளைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்காம விட்டா எங்களுடைய நிலைமை என்றதும் கஷ்டமா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அன்றைய நாளின் நினைவுகள் எல்லாமே நாங்க தூங்கும் போது எங்களுடைய ஆழ் மனதுல சேமிக்கப்படுது. நாங்க தூக்கத்தை குறைக்கிறப்போ எங்களுடைய நினைவு சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா எவ்வளவு நேரம் நாங்க தூங்கணும் என்றதை பார்ப்போம். பொதுவாக ஆரோக்கியமான பெரியவர்கள் 7 மணித்தியாலம் தொடக்கம் 9 மணித்தியாலங்கள் தூங்கணும் என்று சொல்லப்படுது. அதாவது எங்களுடைய வயதை பொறுத்து நமக்கு தேவையான தூக்கத்தின் அளவும் வேறுபடும். எங்களுடைய விஞ்ஞானம் குறிப்பிட்ட வயதினருக்கு குறிப்பிட்ட அளவு தூக்கம் தேவை என்று சொல்லுது. அது பற்றி பார்க்கிறப்போ 3 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 14 மணித்தியாலம் தொடக்கம் 17 மணித்தியாலயங்கள், 4 மாதங்கள் தொடக்கம் 11 மாதங்களுக்கான குழந்தைகளுக்கு 12 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 15 மணித்தியாலயங்கள், 1 வயது தொடக்கம் 2 வயதினருக்கு 11 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 14 மணித்தியாலயங்கள், 3 வயது தொடக்கம் 5 வயதினருக்கு 10 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 13 மணித்தியாலயங்கள், 6 வயது தொடக்கம் 13 வயதினருக்கு 9 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 11 மணித்தியாலயங்கள், 14 வயது தொடக்கம் 17 வயதினருக்கு 8 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 10 மணித்தியாலயங்கள், 18 வயது தொடக்கம் 25 வயதினருக்கு 7 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 9 மணித்தியாலயங்கள், 26 வயது தொடக்கம் 64 வயதினருக்கு 7 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 9 மணித்தியாலயங்கள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 7 மணித்தியாலயங்கள் தொடக்கம் 8 மணித்தியாலயங்கள் வரை தூக்கம் அவசியமாகின்றது. இந்த வகையில் குறிப்பிட்ட அளவு வயதிற்கேற்ப குறிப்பிட்டளவான தேவையான தூக்கத்தின் அளவும் வேறுபடுகின்றது. ஆகவே ஆரோக்கியமான பெரியவர்கள் 7 மணித்தியாலங்கள் தொடக்கம் 9 மணித்தியாலங்கள் வரை தூங்கியிருக்கணும். இது விஞ்ஞான ரீதியாக உறுதி செய்யப்பட்ட உண்மை. அடுத்ததாக எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் தூங்கணும் என்றதை பார்ப்போம். விஞ்ஞான ரீதியாக 8 மணி நேர தொடக்கம் 12 நேரம் வரைக்கும் நாங்க தூங்குறதுக்கான சிறந்த நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு நடுவில் இருக்கிற நேரத்துல எங்களுடைய உடல் வெப்பநிலை சூழல் சமநிலை சாதகமானதாக இருக்கும். இதுக்குள்ளேயும் சரியான நேரம் என்றப்போ இரவு 10 மணி தான். அதாவது நாங்க தூங்குறதுக்கான சிறந்த நேரம் என்றது இரவு 10 மணி தொடக்கம் காலை 6 மணி வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரம் தூங்கணும் என்றது எவ்வளவு முக்கியமோ அதே போல எந்த நிலையில படுத்து தூங்கணும் என்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆகவே அடுத்ததாக நாங்க எந்த நிலையில தூங்கணும் என்றதை பற்றி பார்ப்போம். இந்த காலத்துல எங்கள்ல நிறைய பேர் தூங்குற நிலையை பற்றி அவ்வளவா சிந்திக்க மாட்டாங்க. சரியான நிலையில நாங்க தூங்காட்டி எதிர்காலத்துல இடுப்பு வலி மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வாரதுக்கு காரணமா இருக்கும். தூக்கம் வரதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கிறதும் நாங்க சரியான நிலையில தூங்காம இருக்கிறதுக்கான அறிகுறிகள். பொதுவாக எங்கள்ல 4 விதமா தூங்குறவங்க இருப்பாங்க. முதலாவது கவிழ்ந்து படுக்கிறவங்க. ஆனா இந்த மாதிரி தூங்குறது ரொம்பவே அபாயகரமானது. எங்களுடைய கைய கீழே வச்சு அதுக்கு மேல நாங்க படுத்திருக்கோம்டா கொஞ்ச நேரம் முடிகிறப்போ எங்களுடைய கை வலிக்க ஆரம்பிக்கும். இப்படி கவிழ்ந்து படுக்கிறப்போ எங்களுடைய உள்ள இருக்கிற ஓகன்ஸை செயற்பட விடாம அதனுடைய செயற்பாட்டையும் குறைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம நாங்க இப்படி படுக்கிறப்போ எங்களுடைய பின்புறத்தின் அதிகமாக அழுத்தம் போகும். இதனால பிரச்சனைகள் கூட உண்டாகலாம்.
நீங்களும் இந்த ஒரு நிலையில தான் தூங்குறீங்கடா, தயவு செய்து அதை திருத்த முயற்சி செய்யுங்க. இரண்டாவதா நாங்க பார்க்க வேண்டியது வலது பக்கம் பார்த்து படுக்கிறவங்க. நாங்க கவிழ்ந்து படுக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ இந்த வலது பக்கம் பார்த்து படுக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஏனென்றா நாங்க இந்த மாதிரி படுக்கும்போது எங்களுடைய இதயத்துக்கு குருதி போய் வர்றதுல ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். இதனால இதயத்துக்கும் பிரச்சனை ஏற்படும். அடுத்தது மூன்றாவது, இந்த ஒரு நிலை என்றது கடந்த 2 நிலைகளை போல அபாயகரமானது இல்லை. இதன நோயாளிக்கான படுக்கை நிலையாக பரிந்துரைக்கப்பட்டாலும் அவ்வளவா நிம்மதியான தூக்கம் இதுல கிடைக்காது. நான்காவது, இடது பக்கமாக பார்த்து படுக்கிறவங்க. ரொம்பவே அடையாளப்படுத்தப்பட்ட தூக்க நிலை இதுதான். எல்லாருமே பரிந்துரைக்கப்பட்ட தூக்க முறையும் இதுதான். குறிப்பாக பார்த்தனீங்கன்னா சன்னியாசிகள், ஜோகிகள் கூட இந்த ஒரு நிலையில தான் தூங்குவாங்க. இந்த ஒரு நிலையில தூங்குறதுனால நிறையவே நன்மை இருக்கு. ஆகவே சிறந்த தூக்கத்திற்கான நிலை என்றப்போ இடது பக்கமா தூங்குறதுதான் என்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சின்ன குழந்தைகள் தூங்குறப்போ நாங்க பார்த்திருப்போம். அவங்கள மாதிரி எல்லாம் தூக்கம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். எங்களுடைய உடலை பொறுத்தளவுல தண்ணீர் என்றது ரொம்பவே நல்லதொரு விஷயம். இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சதும் எங்களுடைய உடல் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிரும். இது மட்டும் இல்லாம எங்களுடைய மூளைக்கான செயல்முறைகளும் சீராக நடக்கப்படுறதுனால தூக்கமும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததா நாங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யணும். அதாவது புத்தகம் வாசிக்கிறது, பாட்டு கேட்கறது, ஆடுறது, இப்படியான எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அடுத்தது, நாங்க தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருக்கணும். இதுல இருந்து வருகின்ற வெளிச்சத்தினால எங்களுடைய கண்கள் பாதிப்படையும். இதனாலையும் நாங்க தூங்க முடியாம இருப்போம். அடுத்தது, வழக்கமாகவே நாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டு தூங்கி பழகணும். சரியான நேரத்துல தூங்க போனோம்னா சரியான நேரத்துல எழும்புறதையும் பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். இவ்வாறு பழகிறதுனால எங்களுடைய உடலுக்குள்ள ஒரு கடிகாரம் ஒன்று வேலை செய்யறது போல நாங்க அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே சரியான நேரத்துல எழும்பிடுவோம். அடுத்தது, எங்களுடைய படுக்கை அறையில கற்றாழை, மணி பிளான்ட் இப்படியான பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கணும். இந்த பிளான்ட் எல்லாமே இரவு நேரத்துல ஆக்சிஜனை தயாரிக்கக்கூடிய தன்மையே இருக்குது. ஆகவே இதை நாங்க படுக்கையறையில வளர்க்குறப்போ நிறையவே ஆக்சிஜன் கிடைக்கிறதோட நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். நல்லாவே தூங்குறதுக்கான சில முக்கியமான பழக்கங்களை இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க ஏன் தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், எந்த நிலையில தூங்கணும் என்ற விஷயங்கள்ல தெளிவாகி இருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லதொரு தூக்கம் அமைகிறதோட வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும்.